तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. மிருக சீரிடம் 3-4 பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்கும் பொழுது, அறிவும் துணிவும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதம். குரு பகவான் வக்கரமடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால் செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். போட்டியாளர் பலமிழப்பாங்க. இழுபறி வழக்கு சாதகமாக இருக்க போகுது. வேண்டுதல் நிறைவேறி கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க. மற்றவங்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை வரும். செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகும். டிசம்பர் 4 முதல் உங்கள் ராசிநாதன் புதனும் வக்கர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்படுவீங்க. எதிர்பார்த்த பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாக இருக்க போகுது. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது வரும். சந்திராஷ்டமம் டிசம்பர் 4, 5. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 18, 23, 27, டிசம்பர் 9, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சனீஸ்வரரை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தது திருவாதிரை. அதை பற்றி பார்க்கும்பொழுது, நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதம். மாதம் முழுவதும் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால செல்வாக்கு உயரும். நினைத்த வேலை நினைச்சபடி நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலை நடந்து முடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் பல வழிகளிலும் வர தொடங்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். குடும்பத்தினரை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விரும்பிய வாகனம் வாங்குவீங்க. கோயில் வழிபாட்டால் பங்கேற்பீங்க. பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்புடன் வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். சந்திராசிரமம் டிசம்பர் 5, 6.
அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 22, 23, டிசம்பர் 4, 13, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, துர்க்கையை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பிறர் மனநிலையை உணர்த்தும் செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதம். குரு பகவான் வக்கரமாயிருப்பதால் வீண் செலவு கட்டுப்படும், அலைச்சல் குறையும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். எல்லா வகை எதிர்பார்ப்பும் நிறைவேறும், திறமை வெளிப்படும், வருமானம் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்த சனி பகவானின் பார்வை 3, 6, 11 இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாதிப்பு விலகும், வம்பு வழக்கு சாதகமாக இருக்க போகுது. வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும், தடைப்பட்ட வேலை நடக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வகர நிவர்த்தி அடைவதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலை நடக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக முயற்சித்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடும் வலிமை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சிறு வியாபாரிகள், உழைப்பாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும். சந்திராஷ்டமம் வந்து டிசம்பர் 6. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 21, 23, 30, டிசம்பர் 3, 5, 12, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, நரசிம்மரை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை அதிகரிக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.